الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم فقهني في الدين. طيب. الحمد لله அல்லாவோட உதவியால ஈலேன சஹப் நிறுவனம் ஆன்லைன் நிறுவனம் பல சேவைகளை குர்ஆனுக்காக வேண்டி ஆன்லைன் மூலமாக செஞ்சு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த இஜாசாவுடைய கற்கை நெறி துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற அந்த கிதாப மையமாக வைத்து இஜாசா கற்கை நெறியையும் ஆன்லைன் மூலமாக இந்த நிலையம் செய்து வருகிறது. அதுல முதலாவது குழுவினர்கள் அவங்களோட இஜாசாவை எடுத்துக்கொண்டு இந்த இரண்டாவது பெஜ்ஜாக நான் இன்றைக்கு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். இந்த கிளாஸை பொறுத்தவரையில சனிக்கிழமை நாட்கள்ல தத்ரீஸ் அதாவது பாடங்கள் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்துல அந்த சனிக்கிழமை நாங்க என்னத்தை படிச்சோமோ அந்த பைத்தை பாடமாக்கி இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க தந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கஷ்டம் இறங்காது. என்றால் படிக்க படிக்க பாடங்கள் கூடினா உங்களுக்கு பாடமாக்குறதுக்கான நேரம் கிடைக்காது. படிக்கோலையே நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னா அப்போ அந்தந்த வீட்டில் தந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் விளங்காது. ஈஸியாக அந்த கிதாபை பாடமாக்கிடலாம். நான் நினைக்கிறேன் இதுல பாடமாக்கினாக்களும் ஈக்க சான்ஸ் இருக்குது. அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. மாஷா அல்லாண்டு நான் நினைக்கிறேன் தத்ரீஸ்ல ஊரினாக்களும் ஈக்க சான்ஸ் இருக்குதுல. தஜீதோட மிச்சம் நெருக்கமான ஆக்களும் ஈக்கிறான். அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட அறிமுகத்துல எங்களுக்கு விளங்கலாம் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட தத்ரீஸோட உங்களோட இதுல இருக்கீங்க என்று விளங்கி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். என்றாலும் என்னண்டா கண்டினியூவா இன்ஷா அல்லாஹ் நாங்க போனா எங்களுக்கு அவசரமா மிச்ச நாள் எடுக்க தேவையில்லை. கண்டினியூவாக நீங்க வந்தீங்கன்னா அவசரமாக இந்த கிதாபு முடிச்சிடலாம். இதுல பெரிய பெரிய பாரமான விஷயங்கள் என்றா ஒன்றும் இல்லை. பாடமாக்குற மட்டும் தான் பாரமான விஷயம். மற்றதெல்லாம் லேசா அவங்களுக்கு விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்துல அரபே தெரியா ஒன்றுமே தெரியா எந்த வாராக்கள் தான் கொஞ்சம் இவங்களுக்கு கஷ்டமாയിരിக்கும் தவிர மற்றது பெரும்பாலும் இதுல கஷ்டம் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் லேசாக்குவான். அல்லாஹ் யுஸஹில் உமூரனா வ உமூரக்கும் ஃபித் துன்யா வல் ஆখিরা. இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தராக உங்களை பத்தியான ஒரு அறிமுகத்தை செஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கட்டங்களுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் நஸ்ரீன் மௌலவி எப்படியா உங்களை பத்தி கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அனுராதபுரம் காடகசியிலேயே ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக கடமை செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதுவும் அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கிக்கிராபாதி உள்ளது. அடுத்தது வெளியான மதரசாவும் காடகசியில ஜமாலியா அரபு கல்லூரி. அது கிளாஸ் ஒன்றுல நாங்க அந்த ஒரு குரான் மதரசா பயிற்சியிலையும் ஒரு 2 நாள் பயிற்சி வந்து கலந்து அவன் மிக முதலியாது அடுத்தது வேற சொல்றதுக்கு. அப்ப நீங்க இமாமத் மக்துமா செய்றீங்க இல்லாட்டி தத்ரீஸ் அரபு மதரசா குர்ஆன் மதரசா குர்ஆன் மதரசா. பாரக்கல்லாஹ். உங்களோட பேர் ஷேக் நஸ்ரீன் ஜமாலி. என் பேர் எம்எம் நஸ்ரீன் ஜமாலி. ஓகே பாரக்கல்லாஹ் ஃபீக்.
ஆஹ் கொஞ்சம் இது என்னென்றால் உங்களோட பேர்களை டைப் பண்ணிக்கோங்க, எனக்கு லேசி உங்களை கூப்பிடுறதுக்கு. என்ன ஃபுல் நேமா இருந்தா எல்லாம் பெரியவங்க இப்படியே தெரியாது. இந்த 6731B. நான் முகமது அன்வர், ஓகே, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். சம்மாந்துர ஸ்ரீலங்கா. மாஷா தற்போது அல்லாஹ். சவுதியில இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நான் ஊருக்கு நான் திரும்புவேன். நான் இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கு. அப்படியே மாஷா அல்லாஹ். அப்புறம் நீங்க ஜொப் நான் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இந்த நர்சஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற போஸ்ட்லாம் இருந்து நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். நான் அப்ப ஃபுல்லாவே நீங்க எக்ஸிட் ஆகி வாரீங்களா? எக்ஸிட் ஆகி நான் வந்துட்டேன்னா அப்புறம் நான் இந்த போன நவம்புல நான் அப்படி வந்தேன், தலைநோம்புக்கு வந்தேன். நான் அப்படியா? இந்த மாதிரி எங்க மகள்ல விட்டு லாஸ்ட் வீக் போன வியாழன் போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு திரும்ப வந்தேன். நான் பாரக்கல்லாஹ் ஃபீக். நாளைக்கு நான் வார வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கு திரும்புற மாதிரி இருக்கேன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். ஓ, உங்களுக்கு இந்த இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ல தஜ்வீத், அடுத்தது குர்ஆனோட தொடர்பான கற்கைகள் சரி. நான் ஓதிக்கொள்வேன். நான் வழக்கமா ஓதிக்கொள்வேன். இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் யோசிச்சேன். நான் நம்மளும் இன்னொரு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாம கொஞ்சம் தனியா ஓதினதுக்கு மட்டும் கண்ணாதே சரியான ஒரு ட்ரெக்ல கொஞ்சம் படிச்சு போனா நல்ல மாதிரி தான் யோசிச்சேன். நான் இன்ஷா அல்லாஹ். இந்த கிதாப் பொறுத்தவரையில இதுல மெயினா அந்த இஜாசான்னு போட்டிக்கிறாங்க. இதுல மெயின் இதுல உள்ள சப்ஜெக்ட்ல விளங்கணும், அதுல அது போல இதை பாடமாக்கணும். இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா அழகா ஓதையிலும் அப்படி இல்ல. இது வந்து ஒரு இதுல பேரே இஜாசா கோர்ஸ். இதை பாடமாக்குறது தான் மெயின். இதை விளங்கி திருள்ளதை விளங்கி பாடமாக்குறது தான். குர்ஆன நாங்க ஓதணும் என்று அதுக்கு தனியான பயிற்சியான கிளாஸஸ் இருக்குது. தத்ரீப், தஃசீர், திலாவா அப்படின்னு மிச்சம் கோர்சஸ் நடக்குது. இந்த இன்ஸ்டிடியூட்ல நடக்குறாங்க. இந்த கோர்ஸை பொறுத்தவரையில இதை முடிச்சா பெர்ஃபெக்டா எனக்கு ஓதையிலும், நான் நல்லா ஓதுவேன் இல்லை. இது வந்து தஜ்வீத் சட்டங்களை படிச்சு பாடமாக்கினா சர்டிபிகேட் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்க பேசுங்க அடுத்து. ஷேக் உங்களோட டிஏஜின்னு போட்டிருக்கீங்க. நான் தாஜ், ஷேக் தாஜ். அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். முகமது தாஜுதீன் மக்தப் உஸ்தாதா இருக்கேன். இந்தியா, தமிழ்நாடு. மாஷா அல்லாஹ், இந்தியா, தமிழ்நாடு. மக்தப் உஸ்தாதா இருக்கேன். அப்புறம் பக்கத்து ஸ்கூல்ல வந்து உஸ்தாதா போயிருக்கேன். தஜ்வீத்ல என்ன சரி நீங்க எங்க சார் ஓதுனீங்களா? அரபு மதரசாக்கள் எங்க சார் ஓதுறீங்களா? ஓதிருக்கேன். சதக்கி, மௌலவி, ஷரத்திய வந்து நாளைக்கு இந்தியால ஸ்ரீலங்கா? இந்தியா, தமிழ்நாடு. சரி. நீங்க தஜ்வீத் சம்பந்தமா என்ன சரி ஓதிருக்கீங்களா? தஸ்ஹீலுல் குர்ஆன் சொல்லிட்டு ஓதிருக்கேன். தஸ்ஹீலுல் குர்ஆன் சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து மக்தப் செய்றீங்க, எது சரி அது பள்ளிகள்ல இமாமாக இருக்கீங்களா? பள்ளியில தான் இருக்கேன். மக்தப் உஸ்தாதா இருக்கேன். தொழு வச்சுக்குருவாங்க. நான் வந்து மக்தப்ல மட்டும் இருக்கேன். ஓகே, பாரக்கல்லாஹ். எத்தனை வருஷமாக மக்தப் ஓதி கொடுக்குறீங்க? ஒரு 4-5 ஒரு 5 இயர்ஸா. பாரக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அடுத்து முகமது கவுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது கவுஸ். வயது 48. நான் இந்தியால இருக்கேன். ரிலையன்ஸ் கம்பெனி. ஆமா, இந்தியால ரிலையன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
குரான் ஓதுவேன். ஒரு வருஷம் இல்லாம ஓதுவேன். அண்ட் தென் தஜ்வீது வந்து அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமிக்ல வந்து தஜ்வீது கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்னோட நோக்கம் என்னன்னா வந்து நம்ம மூத்தவருக்கு முன்னாடி வந்து குரானை வந்து படிச்சா நம்ம விளங்கணும், விளங்கி புரியுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் வந்து இந்த கோர்ஸ் சேர்ந்திருக்கேன். இங்க இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட் ரொம்ப சின்ன எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். மத்தவங்க எல்லாம் பார்க்கும்போது மத்தவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் இமாமா இருக்காங்க, எல்லாமே இமாமா இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட இலக்கணத்துக்கு வந்து நான் வந்து ஈக்குவலா என்னால மனப்பாடம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் மார்க்கெட்டிங்ல வெளியில இருக்கிறனால வந்து லைன்ஸ் ஒர்க் பண்றதுனால டைம் கிடைக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. பிரதர் இதுல வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி தானே இது வந்து அந்த குர்ஆனை நீங்க ஓதி காட்டணும், உங்களோட பிழைகள் திருத்துவம் அப்படி இல்லை. நான் படிச்சு கொடுக்குற பாடத்தை விளங்கிட்டு அதை பாடமாக்குறோம், அவ்வளவுதான். சரி. அதுக்கு நேரம் ஆமா நேரத்தை ஒதுக்கணும் அதுக்கு. இது முடிஞ்ச பிறகு அது கட்டம் அடுத்த கட்டம் வந்து அதுதான் குர்ஆனை ஓதுறது எப்படி பயிற்சி கொடுக்கறது அப்படிலாம் நீக்குது. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட். என்னைய பொறுத்தவரையில என் பேர் முக்ரம். நான் ஓதினா வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில கொழும்புல பழைய நகரத்துல இமாம் ஷாஃபி அரபு கல்லூரியில தான் ஓதினேன். ஹிஃபுலையும் அதே மாதிரி மௌலவி கற்கினதையும் இங்கே முடிச்சிட்டு அதுக்கு பிறகு மேற்படிப்புக்காக வேண்டி சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்ல இமாம் யூனிவர்சிட்டியில பிஏ கற்கினதை அங்க முடிச்சிட்டு அதுக்கு பின்னால குர்ஆன்ல இஜாசா எடுக்கிறதுக்காக வேண்டி மதீனாவுக்கு அங்க போயிட்டு மதீனால அங்குள்ள முக்கியமான ஒரு மக்காரில் குர்ஆனி என்ற ஒரு நிறுவனத்துல இணைஞ்சி இஜாசா குர்ஆன்ல முழுமையான இஜாசா அங்க எடுத்துட்டு இப்ப ஸ்ரீலங்கால தாருல் குர்ஆன் பராயிமுல் ஈமான் அல் குர்ஆன் மதரசாவில் ஒரு அதிபராக 8 வருஷமாக கடமையாற்றேன். அதே போல காலையில ஒரு அப்ரார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஸ்கூல்லையும் ஹிஃபுல் திலாவா, அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஹிஃபுலுக்கும் திலாவாக்கும் பொறுப்பான ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றேன். இவ்வளவுதான், பெருசா சொல்றது ஒன்றும் இல்லை. பெருசா சொல்ல ஒண்ணும் இல்லைங்கிறீங்களே உஸ்தாத். அத மாதிரி எங்களை ஷேக் நஸ்ரீன் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சாதியமாகவும் இருந்திருக்கிறாங்க. இங்க வந்த டைம்ல எங்களுக்கு கோர்ஸுக்கு வந்தாங்க என்னோட இடத்துக்கு தான். அப்ப அவங்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு எனக்கு கிடைச்சி இப்படி லைஃப் போகுது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இப்படித்தான் என்னை விட அறிவுல அதே போல அனுபவத்துல நிறைஞ்சாக்கள் இந்த குடும்பத்தில் இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடத்தை பொறுத்தவரையில இது வந்து குர்ஆனுடைய அந்த தஜ்வீத் சட்டங்களை லேசாக விளங்குறதுக்கான ஒரு கிதாப் தான் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற. துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்றா அந்த பேசிக் தஜ்வீத் ரூல்ஸ் கொடுக்குற சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்றா. அது அதை விட ஒரு ஹார்டான ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. அதுதான் மத்னுல் ஜஸரியான்னு சொல்றது. அதுவும் தஜ்வீத் கிதாப். அதை படிச்சு அதுலயும் அதில் உள்ள விஷயங்களையும் பாடமாக்கி அதையும் நான் இஜாஸ் எடுக்கலாம். அது முடிஞ்சு அதுக்கு மேலான ஒரு புக்கொண்டு கிதாப் ஒன்று இருக்குதுண்டா அது மத்தன் சமன்னூதியா என்று சொல்லுவாங்க. சமன்னூதியா என்று அதுவும் ஒரு தஜ்வீத் கிதாப். அது கொஞ்சம் எல்லாத்தையும் விட கஷ்டமான ஒரு கிதாப். அதுலயும் படிச்சு அது அப்படியே ஒவ்வொரு கட்டமாக தஜ்வீதுல போகலாம். அப்ப இந்த கிதாப் பொறுத்தவரையில பேசிக் அடிப்படையில என்ன தஜ்வீத் ரூல்ஸை நாங்க படிக்கணுமோ எங்களுக்கு தெரியும். அந்த தஜ்வீத் ரூல்ஸை
இது நாங்க நாங்க படிச்சிப்போம் நார்மலாக நஸ்ரன் என்றா நோட்ஸ் எடுத்து புக் ஒன்றுல வாசிச்சு அப்படி நாங்க படிச்சிப்போம். ஆனா சார் பேச கேட்கல. கடைசி என்ன சொன்ன? தஜ்வீத் ரூல்ஸ் நீங்க வந்து எழுதி படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆறு அது மட்டும் தான் நாங்க கேட்டுச்சு. தஜ்வீத் சட்டங்களை நூல் வடிவுல எழுதி நாங்க படிச்சிப்போம். ஆனா இது வந்து நல்ம நாங்க பாட மாட்டோம். நாங்க வைத்தியர்களாக கவிதைகளாக இமாம்கள் தஜ்வீத் சட்டங்களை தஜ்வீதுடைய சட்டங்களை கவிதைகளாக கோரி செஞ்சுக்கிறாங்க. அந்த கவிதைகளாக கோரி செஞ்ச அதிகமான கிதாபுகள் இருக்குது. அதுலதான் பேசிக் அடிப்படையில ஒரு இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால் தான். இதை படிச்ச உடனே நாங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் தஜ்வீத்ல எங்கேயோ பேய்த்திட்டோம் என்று நினைச்சு கொள்ளையிலாது. இது பேசிக் நாங்க குர்ஆன் மதரசாக்களை ஓதி கொடுக்கறதுக்கான பேசிக் தஜ்வீத் ரூல்ஸ்களை அது கவிதை அடிப்படையில படிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கிளாஸ்ட மெயின் நோக்கம் இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால் இமாம் ஜம்சூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின இந்த கிதாபை பாடமாக்கி இந்த கிதாபில் உள்ள விஷயங்களை விளங்கி நாங்க இந்த கிதாபுல இஜாசா எடுக்கிறதைத்தான் இந்த பாடத்துல நோக்கம். அப்ப இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனை எங்களுக்கு தரதால தஜ்வீத்ல ஒரு குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு நாங்க துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற கிதாபுல இஜாசா எங்கள்கிட்ட இருக்குது என்றைத்தான். இதை படிச்சு முடிஞ்சோடனே நான் அழகா ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகா குர்ஆன் ஓதுவேன், எனக்கு என்னைய விட்டா அது இல்லை அப்படின்னு நினைச்சு கொள்ளையிடாது. பேசிக்கலி இத்தானே எங்களை ப்ராசஸ் நடக்க போகுது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடத்துடைய விளக்கம் வந்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நாள்ல நாங்க டைம் அனுப்பிக்கிறோம். அந்த படிச்ச அந்த சனிக்கிழமை நாள் படிக்கக்கூடிய விஷயங்களை அந்த பைத்துகளை பாடமாக்கி இன்றைய செவ்வாய்க்கிழமை நாங்க ஒருத்தர்கிட்ட பாடம் கேட்போம். அவ்வளவுதான் இந்த கோர்ஸ் சம்பந்தமான ஒரு பேசிக். இன்ஷா அல்லாஹ் இதுல ஷரா என்னதை படிச்சு கொடுக்குறீங்க அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மத்தனை மட்டும் உங்களுக்கு தருவோம். நீங்க தேவையான நோட்ஸ்களை மார்க் பண்ணிக்கொள்ளணும். சம்டைம் நாங்க இடையில படிச்சு கொண்டு இருக்கும் பொழுது சில தத்ரீபா பயிற்சிகளை நாங்க தருவோம். அதை நீங்க எங்களுக்கு எழுதி அதை நீங்க எங்களுக்கு அப்டேட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்ல. இப்படிதான் நடக்கும். இதுக்கு சில கிதாபுகளுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். அதுக்கு முன்னால உங்களுக்கு பாடமாக்குறதுக்காக வேண்டி ஒரு அதை பிரிண்ட் எடுத்து நீங்க கையில வச்சுக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு பாடம் முடிய பாடமாக்கி பாடம் தரையிலும் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். இதுதான் சுருக்கம். இந்த கட்டியனரிட வேற என்ன சந்தேகங்கள்னா கேளுங்க. கேட்கவா? சந்தேகம் இருந்தா கேளுங்க. உஸ்தாத், அந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால்ங்கிற கோர்ஸ் பண்றனால என்ன ஃபாய்தா சார்? இதை நான் சொன்னேனே, பேசிக்கான தஜ்வீத் ரூல்ஸ நீங்க பொதுவாக அந்த நோட்ஸ்ல நீங்க அதுல எழுதி கிதாபுகள்ல வாசிச்சு இறங்கிப்பீங்க. இதுல வந்து என்னன்னா தஜ்வீத் ரூல்ஸ அப்படி கவிதை அடிப்படையில சொல்லிக்கிறாங்க. அப்ப இத நீங்க வந்து இல்ஹார்னா கவிதையை ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இல்ஹார்னா என்னன்னு சொல்லிடுறீங்க.
ரைட். சரி சரி, அப்ப நான் கட் பண்ணிட்டு இந்த கிதாபு பிடிஎஃப்ல எடுத்துக்கொள்ள கிடைக்க மாட்டேன் அப்படின்னு விலங்கல்ல சிமுலை. கிதாபு ஓகே, பிடிஎஃப்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவீங்க, அனுப்புவீங்களான்னு சொல்லி. பிடிஎஃப்ல உங்களுக்கு பாடமாக்குற அந்த மத்த நான் அனுப்புவோம் இன்ஷால்லா குரூப்ல. ஹசரத் ம். அஸ்ஸலாமு வாங்க சொல்லுதோ நாங்க மகரிபு போகணும். ஓகே டன். இத்தனை விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தா குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். முக்கியமோலே சொல்லுங்க. ஷேக், இப்ப சனிக்கிழமை, இப்ப சனியும் செவ்வாய்க்கிழமையும் பாடம். ஓ, சனிக்கிழமை எத்தனை மணிக்கு? நைட்டுக்கு? சனிக்கிழமை காலையில போட்டி. சனிக்கிழமை காலையில காலையில 10 மணிக்கு கிளாஸ்ல கொஞ்சம் முன்ன பின்னே மிஸ் ஆகினா என்ன சரி? கிளாஸ்ல மிஸ் ஆகினால் இந்த இப்ப நாங்க இந்த கிளாஸுக்கு தானே இவங்களோட அந்த இன்ஸ்டிடியூட்ல யூடியூப்ல ஒரு லிங்க் ஒன்று இதுல உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து திறக்க சொல்லிப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, அதுல வந்து அப்டேட் பண்ணுவாங்க இந்த வீடியோ. நாங்க பார்த்துருவோம் தர்சன அவங்களுக்கு அங்க போயிட்டு அதை கேட்டுக்கொள்ளலாம். சரி. இல்ல சப்ஜெக்ட் என்னன்னா அந்த இடையில ஒரு அவங்களோட மைக் அன்மியூட் எல்லாம் இல்ல. வாரம் ஃபர்ஸ்ட் வீக் 1ஆம் தேதி ஒரு சின்ன மீட் ஒன்று இருக்குது, காலையில கிளாஸ் ஒன்று இருக்குது. போனா சில நேரம் அந்த கிளாஸ் மிஸ் ஆகும், அந்த கிளாஸ் மட்டும். ஓகே ஓகே அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து எப்படியும் அப்டேட் பண்ணுவாங்க. வேற என்ன சரி? ஓகே, அப்படியா இருந்தா இன்ஷால்லா நாங்க வார சனிக்கிழமை ஒரு டவுட். இப்ப நம்ம வேலையில இருக்கிறனால வந்து திடீர்னு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா அது ரெக்கார்டிங் கிடைக்குங்களா? இல்ல அதாவது ஒரு சில கிளாஸ் திடீர்னு நம்ம வேலையில இருக்கோம், அட்டெண்ட் பண்ண முடியல, ஏன்னா மார்னிங் டைமா இருக்கனால அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது ரெக்கார்டிங் கிடைக்குங்களா? அந்த ரெக்கார்டிங்க உங்களோட நீங்க பதிஞ்சீங்க தானே, அவங்கள்ட்ட கேட்டா அவங்க ஒரு அக்கௌண்ட் தருவாங்க. அந்த அக்கௌண்ட்ல நீங்க போனீங்கன்னா இந்த எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் எல்லாத்தையும் அங்க. சரிங்க, அதை எடுத்துக்கொள்ள. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் நாங்க சனிக்கிழமை 1வது கிளாஸ்ல நாங்க சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹான் பாரக்கல்லாஹ். வேற கேட்கணுமா தாஜின்ஷே? சார் பிடிஎஃப் அனுப்பிச்சுடுவீங்களா நீங்க? நான் இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்பிடுவேன் இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.